எல்லோருக்கும் வணக்கம். கிருஷ்ணா கீதா விஸ்டம் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். நாம தினமும் எத்தனையோ மனிதர்களை பார்க்கறோம், எத்தனையோ விஷயங்களை நேசிக்கிறோம். ஆனா உங்க மனசுல எப்போதாவது இந்த கேள்வி வந்திருக்கா? இந்த உலகத்துல எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத, சுயநலமே இல்லாத உண்மையான அன்பு அப்படிங்கிறது நிஜமாவே சாத்தியமா அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நாம காட்டுற அன்பில கூட ஏதோ ஒரு மூலையில எதிர்பார்ப்பு இருந்துட்டே தான் இருக்கு. ஆனா இந்த பிரபஞ்சத்துக்கே அன்போட உண்மையான அர்த்தத்தை வகுத்து கொடுத்த ஒரு தெய்வீக காதல் இந்த மண்ணுல நடந்துச்சு அப்படின்னா அது ஸ்ரீ ராதாராணிக்கும் நம்ம கிருஷ்ண பரமாத்மாவுக்கும் இடைப்பட்ட காதல் தான். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, ராதாராணியோட காதல் அப்படிங்கிறது சாதாரண மனிதர்களுக்கிடையே நடக்கிற ஒரு கவர்ச்சி சார்ந்த விஷயம்னு. ஆனா உண்மையிலேயே ராதாராணி யார்? அவங்க எதுக்காக இந்த பூமிக்கு வந்தாங்க? கிருஷ்ணனுக்கும் ராதாவுக்கும் நடுவுல இருந்த அந்த ஆத்மார்த்தமான பந்தத்தோட பின்னணி என்ன? இதையெல்லாம் நாம ஆழமா புரிஞ்சுக்கணும்னா முதல்ல ராதாராணியோட அவதார பின்னணியை நாம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அங்க பர்சானான்னு ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தோட தலைவரா இருந்தவர் தான் விருஷபானு மகாராஜா. அவரோட தர்ம பத்தினி பேரு கீர்த்தி தேவி. 2 பேரும் ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லாம பெருத்த மனக்கவலையில இருந்தாங்க. அடடா, உலகத்துல எல்லா செல்வாக்கும் இருக்கு, அதிகாரமும் இருக்கு, ஆனா வீட்டுல ஒரு குழந்தை சிரிப்பு சத்தம் கேட்கலையே அப்படின்னு தினமும் இறைவன் கிட்ட கண்ணீர் விட்டு வேண்டிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது, அவங்க வயித்துல வளரப்போறது ஒரு சாதாரண மனித குழந்தை கிடையாது, அகில உலகத்தையும் ஆட்டி படைக்கிற பரம்பொருளோட ஆதிசக்தி அப்படின்னு. ஒரு நாள் காலையில யமுனை நதிக்கரையில விருஷபானு மகாராஜா நீராடிட்டு வரும்போது ஆத்துல ஒரு அற்புதம் நடக்குது. நீரின் நடுவுல 1000 இதழ்கள் கொண்ட ஒரு தங்க தாமரை மலர் மிதந்து வருது. அந்த மலரோட மையத்துல பிரபஞ்சத்தையே மிஞ்சுற அளவுக்கு ஒரு பேரொளி. அந்த ஒளிக்கு நடுவுல ஒரு சின்ன பெண் குழந்தை அழகா படுத்துட்டு விளையாடிட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே விருஷபானுவுக்கு உடம்பெல்லாம் சிலிர்த்து போச்சு. ஓடோடி போய் அந்த குழந்தைய கையில எடுக்கிறாரு. அந்த குழந்தையோட முகத்துல ஒரு தெய்வீக சிரிப்பு. ஆனா ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, அந்த குழந்தை தன் கண்ணை திறக்கவே இல்லை. அவரோட மனசுல ஒரு பக்கம் அளவற்ற சந்தோஷம், இன்னொரு பக்கம் பெரிய வேதனை. ஐயோ, கடவுள் எனக்கு இவ்வளவு அழகான குழந்தையை கொடுத்தாரே, ஆனா இந்த குழந்தைக்கு கண் பார்வை இல்லையோ அப்படின்னு நினைச்சு கதறி அழுகிறாரு. வீட்டிற்கு தூக்கிட்டு போய் கீர்த்தி தேவி கிட்ட கொடுக்கறாரு. தாய் மனசு துடிச்சு போகுது. எந்த பாவம் செஞ்சோமோ தெரியலையே, என் குழந்தைக்கு கண் தெரியலையே அப்படின்னு பர்சானா கிராமமே சோகத்துல மூழ்குது. எத்தனையோ மருத்துவர்கள் வர்றாங்க, எத்தனையோ பரிகாரங்கள் செய்யறாங்க, ஆனா அந்த குழந்தை கண்ணை திறக்கவே இல்லை. ஆனா உண்மையிலேயே அங்க என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? ராதாராணி ஏன் கண்ணை திறக்கல? யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்தை முதல்ல பார்க்கும்போது சாதாரண மனிதர்களையோ மண்ணையோ மரத்தையோ பார்க்க அவங்க விரும்பல. இந்த உலகத்துல அவங்க முதல்ல பார்க்க நினைச்ச ஒரே ஒரு முகம் அந்த கிருஷ்ண பரமாத்மாவின் முகம் மட்டும்தான். என் கண்ணில முதல்ல விழப்போற பிம்பம் என் கண்ணனோட பிம்பமா தான் இருக்கணும் அப்படின்னு அந்த தெய்வ குழந்தையே முடிவு பண்ணி இருந்துச்சு. கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் கோகுலத்திலிருந்து நந்தகோபரும் யசோதா மாதாவும் தன் குட்டி கிருஷ்ணனை கூட்டிக்கிட்டு பர்சானாவுக்கு வர்றாங்க. விருஷபானுவோட வீடே ஒரே கோலாகலமா இருக்கு. ஆனா எல்லார் மனசுலயும் அந்த ஒரு கவலை இருந்துட்டே இருக்கு. குட்டி கிருஷ்ணன் நேரா ராதா படுத்திருக்கிற அந்த தொட்டிலுக்கு பக்கத்துல போறான். யாருக்கும் தெரியாம மெல்ல அந்த தொட்டிலை எட்டி பார்க்கறான். கிருஷ்ணன் தன் குட்டி கையால ராதாவோட பிஞ்சு கரங்களை தொட்ட அந்த ஒரு நொடி பிரபஞ்சமே ஸ்தம்பிச்சு போச்சு. அதுவரைக்கும் மூடியிருந்த ராதாராணியோட கண்கள் மெல்ல திறக்குது. திறந்த முதல் கணமே முன்னாடி சிரிச்சுக்கிட்டு நிற்கிற அந்த குட்டி கிருஷ்ணனின் முகத்தை தான் ராதா பார்க்கறாங்க. ராதாவை பார்த்த உடனே கிருஷ்ணனும் புன்னகைக்கிறான். சுத்தி இருந்த எல்லாரும் அதிர்ச்சி அடைஞ்சு போய் ஆச்சரியத்துல உறைஞ்சு நிக்கிறாங்க. அடடா, இவ்வளவு நாளா திறக்காத கண் இந்த குழந்தை தொட்டவுடனே திறந்துருச்சே அப்படின்னு எல்லாரும் ஆனந்த கண்ணீர் விடுறாங்க. ஆனா அங்க நடந்தது ஒரு சாதாரண மருத்துவம் கிடையாது. அது ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒன்னா இணைந்த ஒரு தெய்வீக தருணம். இதை நாம கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்க்கணும். தூய பக்தி அப்படிங்கிறது என்ன தெரியுமா? இந்த உலகத்தோட மாயைகளை, தேவையில்லாத விஷயங்களை பார்க்காம எப்பவும் இறைவனோட திருமுகத்தையே மனசுல நிறுத்துறது தான் உண்மையான பக்தி. ராதாராணி தன் பிறப்பின் மூலமா நமக்கு உணர்த்தின முதல் பாடமே இதுதான். நாம மனிதர்களா பிறந்து என்னென்னவோ பார்க்கறோம், எதையோ தேடி ஓடுறோம். ஆனா நம் மனசு எப்போ இறைவனை நோக்கி விரும்புதோ அப்பதான் நம்ம வாழ்க்கையோட உண்மையான கண் திறக்கும்.
ராதாராணி வளர்ந்து வர்றாங்க. அவங்களுடைய ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு வார்த்தையும் பிருந்தாவனத்தையே பரவசத்துல ஆழ்த்துது. ஆனா அவங்க மனசு முழுவதும் கிருஷ்ணனை தவிர வேற எதுவுமே இல்ல. கிருஷ்ணன் குழலூதும் போது பிருந்தாவனத்துல இருக்கிற புல், பூண்டு, பசுக்கள், பறவைகள் கூட அப்படியே சொக்கி போய் நிற்கும். ஆனா ராதாராணிக்கு அந்த குழலோசை கேட்கும்போது தன் உடம்புல இருக்கிற ஆத்மாவே தனியா பிரிஞ்சு போற மாதிரி ஒரு உணர்வு உண்டாகும். உங்களுக்கும் என்றாவது ஒரு நாள் இந்த மாதிரி அனுபவம் நடந்திருக்கா? ஏதோ ஒரு விஷயம் உங்க மனசை அப்படியே உருக்கி உலகத்தையே மறக்கடிக்கிற மாதிரி உணர்ந்திருக்கீங்களா? ராதாராணி உணர்ந்தது அந்த மாதிரியான ஒரு எல்லையில்லாத பேரன்பு. ஆனா இந்த உலகியல் மனிதர்களுக்கு இந்த அன்போட ஆழம் புரியல. என்ன இது, ராதா எப்பவும் கிருஷ்ணனை பத்தியே நினைச்சிட்டு இருக்காளே, இது என்ன மாதிரியான பந்தம் அப்படின்னு பல பேர் பலவிதமா பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா ராதாவுக்கு அந்த பேச்செல்லாம் ஒரு பொருட்டாவே தெரியல. ஏன்னா ராதா வேற, கிருஷ்ணன் வேற இல்ல அப்படின்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். கிருஷ்ணன் அப்படிங்கிறது உடம்புன்னா ராதாங்கிறது அதுல இருக்கிற உயிர். கிருஷ்ணன் சூரியன் அப்படின்னா ராதா அதோட வெளிச்சம். சூரியனையும் வெளிச்சத்தையும் உங்களால பிரிக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆத்மார்த்தமான தூய்மையான பந்தம் தான் அவங்களுக்குள்ள வளர தொடங்குச்சு. ஆனா இந்த தெய்வீக காதலுக்கு முன்னாடி எத்தனையோ சோதனைகளும் உலகத்தோட சந்தேக பார்வைகளும் வரதான் போகுது. அதையெல்லாம் அந்த தெய்வீக தம்பதிகள் எப்படி எதிர்கொண்டாங்க? பிருந்தாவனத்துல அவங்க நடத்தின லீலைகள் என்னென்ன? அடுத்த பாகத்துல யமுனை நதிக்கரையில நடந்த அந்த விவரிக்க முடியாத அற்புத லீலைகளையும் ராதாகிருஷ்ண காதலின் அடுத்த கட்டத்தையும் நாம ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். தவறாம தொடர்ந்து கேளுங்க. இப்போ பிருந்தாவனத்துல அவங்க வளர வளர அங்க நடந்த அந்த தெய்வீக லீலைகளையும் உலகமே வியந்து பார்க்கிற ஆத்மார்த்தமான காதலையும் நாம பார்க்க போறோம். கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. பிருந்தாவனம் முழுவதும் பச்சை பசேர்னு அடர்ந்த மரங்கள், இடையிடையே பாடி திரியிற மயில்கள், கரைகளை தொட்டு ஓடுற தூய்மையான யமுனை நதி. இந்த அழகான சூழல்ல நீலமேக ஷியாமள வண்ணத்துல நம் குட்டி கிருஷ்ணன் நடந்து போகும்போது அவனுக்கு பின்னாலேயே அவனோட நிழல் போல ராதாராணி நடந்து போறாங்க. ஆனா அங்க ஒரு அழகான விஷயம் என்னன்னா, கிருஷ்ணனுக்கு ராதா நிழல் கிடையாது. கிருஷ்ணனோட உயிரே ராதாதான். பிருந்தாவனத்துல இருக்கிற ஒவ்வொரு கோபியருக்கும் கிருஷ்ணன் மேல அளவு கடந்த அன்பு இருந்துச்சு. ஆனா ராதாராணி காட்டின அன்பு அப்படிப்பட்டது கிடையாது. அது உலகியல் கணக்குகளையெல்லாம் தாண்டி நின்ன ஒரு பேரன்பு. நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நாம ஒருத்தரை நேசிக்கும்போது அவங்க நமக்கு என்ன செஞ்சாங்க, நாம அவங்களுக்கு என்ன செஞ்சோம் அப்படின்னு கணக்கு பார்ப்போம். ஆனா ராதாராணியோட காதல்ல நான், நீ அப்படிங்கிற 2 வார்த்தைகளுக்கே இடமில்லையே. ஒரு நாள் யமுனை நதிக்கரையில கோபியர்கள் எல்லாரும் நீராடிட்டு இருக்கும்போது கிருஷ்ணன் மரத்து மேல ஏறி உட்கார்ந்து அவங்களோட ஆடைகளை ஒளிச்சு வச்சு விளையாடுவான். கோபியர்கள் எல்லாரும் வெக்கப்பட்டு, கிருஷ்ணா எங்களோட ஆடைகளை திருப்பி கொடு அப்படின்னு கெஞ்சுவாங்க. ஆனா அங்க ராதாராணி மட்டும் அமைதியா புன்னகைச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா ராதாவுக்கு தெரியும், கிருஷ்ணன் கவர்ந்து இழுத்தது அவங்களோட ஆடைகளை மட்டும் இல்ல, அவங்களோட மனசுல இருந்த அகந்தைய. இந்த உடம்புங்கிறது வெறும் கூடு, இதை கடந்து ஆன்மாவா இறைவன்கிட்ட சேரணுங்கிற உயரிய தத்துவத்தை தான் கிருஷ்ணன் அங்க உணர்த்தினான். ராதாராணி தினமும் தயிர் வெண்ணெய் நெய்ய தலையில சுமந்துகிட்டு வீதி வீதியா விற்க போவாங்க. ஆனா அவங்க வாயில இருந்து மோர் வேணுமா, தயிர் வேணுமா அப்படின்னு வார்த்தை வராது. அவங்க அறியாமலேயே அவங்க உதடுகள் கிருஷ்ணா, கோவிந்தா, மாதவா அப்படின்னு தான் உச்சரிக்கும். வழியில போறவங்க எல்லாம் ஆச்சரியமா பாப்பாங்க. என்ன இது, வியாபாரத்துக்கு வந்துட்டு கிருஷ்ணன் பேரையே சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சிரிப்பாங்க. ஆனா ராதாவுக்கு தன் சுற்றி இருக்கிற உலகம் மறந்தே போச்சு. அவங்களுக்கு தயிரும் கிருஷ்ணன் தான், வெண்ணையும் கிருஷ்ணன் தான், இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு அணுவும் கிருஷ்ணன் தான். உங்களுக்கும் இந்த மாதிரி என்றாவது நடந்திருக்கா? யாராவது ஒருத்தர் மேல தீவிரமான அன்போ இல்ல ஏதோ ஒரு லட்சியத்தின் மேல தீவிரமான ஈடுபாடோ இருக்கும்போது சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாம அதிலேயே மூழ்கி போயிருக்கீங்களா? அதுக்கு பேருதான் பிரேமை. அந்த பிரேமையின் உச்சக்கட்ட வடிவமாதான் ராதாராணி வாழ்ந்தாங்க. ஒரு நாள் கிருஷ்ணன் தன் புல்லாங்குழலை எடுத்து உதட்டோட வச்சு ஊதத் தொடங்குறான்.
அந்த குழலோசை பிருந்தாவனத்தின் காத்துல கலந்து பரவுது. அந்த இசையை கேட்ட உடனே பிருந்தாவனத்துல இருக்கிற பசுக்கள் எல்லாம் பால் சுரப்பதை நிறுத்திட்டு அப்படியே சிலை போல நிக்குது. பறவைகள் பறப்பத மறந்து மரக்கிளைகள்ல மயங்கி விழுகுது. ஆனா ராதாராணி வீட்ல என்ன நடக்குது தெரியுமா? ராதா ஏதோ வேலையா இருக்கிறப்போ அந்த குழலோசை அவங்க காதுல விழுது. அவ்வளவுதான். கையில வச்சிருந்த பாத்திரத்தை கீழே போட்டுட்டு சுத்தி இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கங்கிற பயமே இல்லாம காட்டை நோக்கி ஓடத் தொடங்குறாங்க. அவங்களோட கால்கள்ல முள் குத்துது, சேறு ஒட்டுது. ஆனா அவங்களுக்கு எந்த வலியும் தெரியல. ஏன்னா அந்த குழலோசை சாதாரண இசை கிடையாது. அது பரமாத்மா தன் ஆத்மாவை நோக்கி கூப்பிடுற அழைப்பு. ராதா ஓடி போய் கிருஷ்ணனுக்கு முன்னாடி நிக்கிறாங்க. 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அங்க வார்த்தைகளே இல்ல, வெறும் மௌனம்தான். ஆனா அந்த மௌனத்துக்குள்ள 1000 யுகங்களின் உரையாடல் நடந்து முடிஞ்சிருச்சு. இங்க நிறைய பேருக்கு ஒரு பெரிய சந்தேகம் வரலாம். என்னன்னா, ராதாவுக்கும் கிருஷ்ணனுக்கும் திருமணம் நடக்கலையே, அப்புறம் எப்படி அவங்களோட காதலை உயர்ந்து பேச முடியும் அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு ஆன்மீகம் கொடுக்கிற பதில் என்ன தெரியுமா? திருமணம் அப்படிங்கிறது 2 வெவ்வேறு மனிதர்கள், 2 வெவ்வேறு உடல்கள் ஒன்னா சேர்ற ஒரு சடங்கு. ஆனா ராதாவும் கிருஷ்ணனும் ஒரே ஆத்மா. ஒரே ஆத்மாவுக்குள்ள எப்படி திருமணம் நடக்கும்? கிருஷ்ணனை விட்டு ராதாவை பிரிக்கவே முடியாது. அப்படிங்கிறப்போ அங்க சடங்குகளுக்கு என்ன வேலை? ஒரு முறை ருக்மணி தேவி கிருஷ்ணனுக்கு ரொம்ப சூடான பாலை கொடுக்கறாங்க. கிருஷ்ணனும் அதை யோசிக்காம அப்படியே குடிச்சிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு ராதாராணியோட பாதங்கள்ல கொப்புளம் வந்து அவங்க வலியால துடிக்கிறாங்கன்னு செய்தி வருது. ருக்மணி தேவி பதறி போய் பார்க்கறாங்க. என்ன இது? நான் சூடான பாலை கிருஷ்ணனுக்கு அல்லவா கொடுத்தேன், ராதாவின் பாதங்களில் எப்படி கொப்புளம் வந்தது அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. அப்பதான் கிருஷ்ணன் புன்னகச்சிக்கிட்டே சொல்றான், ருக்மணி, ராதா என் இதயத்துக்குள்ள வாழ்கிறாள். என் இதயத்துல விழுந்த சூடுதான் அவ பாதத்துல கொப்புளமா மாறுச்சு. பாருங்களேன், எப்பேற்பட்ட ஒரு இணைப்பு இது. இந்த உலகத்துல நாம செய்யற தியாகமும் நாம காட்டுற அன்பும் சுயநலம் இல்லாம இருக்கும்போது அது இறைவனையே கட்டி போட்டிடும். அப்படிங்கிறதுக்கு இதை விட சிறந்த உதாரணம் எதுவுமே இருக்க முடியாது. ராதாராணி கிருஷ்ணனுக்காக தன் மானம், மரியாதை, உலகத்து பழிக்கச் சொல் அத்தனையும் தூக்கி எறிஞ்சாங்க. அவங்களுக்கு தேவைப்பட்டது கிருஷ்ணனோட சந்தோஷம் மட்டும்தான். ஆனா இப்படிப்பட்ட தூய்மையான காதலுக்கு நடுவுல ஒரு பெரிய புயல் வரப்போகுது. அந்த பிருந்தாவனத்தையே உலுக்க போற ஒரு சோதனையான தருணம் வரப்போகுது. பிரபஞ்சத்தையே ஆட்டி படைக்க போற அந்த மகா ராசலீலை எப்படி நடந்துச்சு? அதுல ராதாராணி அடைந்த அந்த உயரிய ஆன்மீக அனுபவம் என்ன? அடுத்த பாகத்துல பௌர்ணமி இரவில் நடந்த அந்த மகா ராசலீலையின் ரகசியத்தையும் சரணாகதி தத்துவத்தையும் நாம இன்னும் ஆழமா பரவசத்தோட பார்க்க போறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இப்போ நாம பார்க்க போற இந்த பகுதி ஸ்ரீமத் பாகவதத்திலேயே மிக மிக உன்னதமான ஆன்மீகத்தின் உச்சக்கட்ட அற்புத நிகழ்வான மகா ராசலீலையை பற்றியது. நிறைய பேர் ராசலீலைன்னு சொன்ன உடனே அதை ஏதோ ஒரு சாதாரண ஆடலும் பாடலும் நிறைந்த கொண்டாட்டமா நினைச்சுக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே ராசலீலை அப்படிங்கிறது என்ன தெரியுமா? அது உடல்கள் சார்ந்த விஷயம் கிடையாது. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஜீவாத்மாக்கள் அத்தனையும் ஆதி பரம்பொருளான பரமாத்மாவோடு ஒன்றிணைகிற மகா சங்கமம். அது ஒரு கார்த்திகை மாத பௌர்ணமி இரவு. நிலவு தன் முழு அழகான ஒளியை பிருந்தாவனம் முழுவதும் பொழிஞ்சிட்டு. யமுனை நதி அந்த நில ஒளியில வெள்ளி அலைகளா மின்னுது. மல்லிகை பூக்களின் நறுமணம் காத்துல மிதந்து வருது. அந்த அமைதியான நள்ளிரவு நேரத்துல நம்ம கிருஷ்ணன் தன் புல்லாங்குழலை எடுத்து உதடோடு வச்சு வேணுகானம் இசைக்க தொடங்குறான். அந்த இசை சாதாரண இசையா இல்ல, அது பிரபஞ்சத்தின் அத்தனை ஆன்மாக்களையும் தன் பக்கம் இழுக்கிற ஒரு தெய்வீக காந்தம். அந்த குழலோசையை கேட்டவுடனே பிருந்தாவனத்தில் இருந்த கோபியர்கள் அத்தனை பேரும் தங்களோட வேலைகளை அப்படியே போட்டுட்டு ஓடி வர்றாங்க. பால் காய்ச்சி கதற விட்டவங்க பாலை அப்படியே விட்டுட்டு ஓடுறாங்க. குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருந்த தாய்மார்கள் குழந்தையை கீழே கிடத்திட்டு ஓடுறாங்க. கணவனுக்கு உணவு பரிமாறிட்டு இருந்தவங்க பாத்திரத்தை கீழே போட்டுட்டு ஓடுறாங்க. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என்ன இது, குடும்பத்தையும் கடமையையும் விட்டுட்டு இப்படி ஓடுறாங்களே அப்படின்னு உலகியல் கண்ணோட்டத்துல தோணலாம். ஆனா ஆன்மீகத்துல இதுக்கு பேரு தான் அத்யந்த சரணாகதி. அதாவது இறைவனின் அழைப்பு வந்துட்டா இந்த உலகத்தோட எந்த பந்தமும் நம்மை கட்டி போட முடியாதுங்கிற உன்னத நிலை. எல்லா கோபியர்களும் ஓடி வந்து யமுனை நதி கரையில கிருஷ்ணனை சுத்தி நிக்கிறாங்க. ஆனா அங்க வந்த அத்தனை பேரோட கூட்டத்திலையும் கிருஷ்ணனோட கண்கள் தேடி அலைஞ்சது ஒரே ஒரு உருவத்தை மட்டும்தான். அது ஸ்ரீ ராதாராணியின் உருவம். ராதாராணி அமைதியா எந்தவித ஆரவாரமும் இல்லாம வந்து நிக்கிறாங்க. ஏன்னா மற்ற கோபியர்களுக்கு கிருஷ்ணன் ஒரு ஈர்ப்பு, ஆனா ராதாவுக்கு கிருஷ்ணன் தன் உயிர்.
கிருஷ்ணன் தன் யோக மாயையினால ஒரே நேரத்துல ஆயிரக்கணக்கான கிருஷ்ணர்களா உருவெடுக்கிறான். ஒவ்வொரு கோபியருக்கும் பக்கத்துலயும் ஒரு கிருஷ்ணன் நின்னான். அடடா, கிருஷ்ணன் என் பக்கத்துல தான் நிக்கிறான், என்ன மட்டும்தான் நேசிக்கிறான் அப்படின்னு ஒவ்வொரு கோபியரின் மனசுலயும் ஒரு சின்ன பெருமை, ஒரு சின்ன அகந்தை தலை தூக்க தொடங்குச்சு. உங்களுக்கும் என்றாவது இந்த மாதிரி அனுபவம் நடந்திருக்கா? வாழ்க்கையில ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை அடையும் போதோ இல்ல இறைவனின் அருள் நமக்கு கிடைச்சிருச்சுன்னு நினைக்கும் போதோ அறியாமலேயே நான் அப்படிங்கிற அகந்தை மனசுக்குள்ள வந்துடும் இல்லையா? அப்படிப்பட்ட அகந்தை வந்தா என்ன நடக்கும் தெரியுமா? கோபியர்களின் மனசுல அந்த நான்கிற அகந்தை வந்த உடனே கிருஷ்ணன் அந்த இடத்திலிருந்து நொடிப்பொழுதுல மறைஞ்சு போயிட்டான். சுத்தி பார்க்கறாங்க, கிருஷ்ணனை காணல. அத்தனை பேருடைய சந்தோஷமும் ஒரே நொடியில பேர் அதிர்ச்சியா மாறுது. கதறி அழத் தொடங்குறாங்க. கிருஷ்ணா, எங்களை விட்டு எங்க போனாய்? எங்களோட அகந்தையினால உன்னை இழந்துட்டோமே அப்படின்னு பிருந்தாவனத்தின் காடு மேடெல்லாம் தேடி அலையிறாங்க. ஆனா அங்க ஒரு ஆச்சரியம் நடக்குது. கிருஷ்ணன் அத்தனை கோபியர்கள் விட்டும் மறைஞ்சாலும் ஒரே ஒருத்தரை மட்டும் தன் கூடவே கூட்டிக்கிட்டு காட்டுக்குள்ள தனிமையில நடந்து போயிட்டான். அது யார் தெரியுமா? வேற யாரும் இல்ல, நம்ம ராதாராணி தான். ஏன்னா ராதாராணியின் காதல்ல நான் அப்படிங்கிற அகன்வைக்கு ஒரு துளி கூட இடமில்ல. அவங்க மனசு முழுவதும் கிருஷ்ணன் மட்டும்தான் நிறைஞ்சிருந்தான். கிருஷ்ணனும் ராதாவும் காட்டுக்குள்ள தனியா நடந்து போறாங்க. மெல்ல நடந்து போகும்போது ராதாராணிக்கு ஒரு சின்ன விளையாட்டுத்தனம் வருது. கிருஷ்ணா, என்னால இனிமே நடக்க முடியல, என் கால்கள் ரொம்ப வலிக்குது, என்ன உன் தோள் மேல தூக்கிக்கிட்டு போயேன் அப்படின்னு அன்போடு உரிமையா கேக்குறாங்க. கிருஷ்ணனும் புன்னகைச்சுக்கிட்டே, சரி ராதா, என் தோள் மேல ஏறி உட்கார்ந்துக்கோ அப்படின்னு கீழே குனிறான். ராதாராணி மெல்ல காலை எடுத்து வச்சு கிருஷ்ணனோட தோள் மேல ஏற போகும்போது கிருஷ்ணன் அங்கிருந்தும் மறைஞ்சிடுறான். ஏன் தெரியுமா? ராதாராணி மேல கிருஷ்ணனுக்கு கோபம் கிடையாது. ஆனா ஆன்மீகத்தின் மிக ஆழமான ஒரு தத்துவத்தை இங்க கிருஷ்ணன் உணர்த்துறான். ராதா, நீ என் உயிராகவே இருந்தாலும் நான் உனக்கு உரிமையாளன், நீ என்னை ஆளலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன எண்ணம் உனக்குள்ள வந்தாலும் அது இறைவனை பிரிக்கக்கூடிய மாயையா மாறிடுங்கிறத உணர்த்துறான். கிருஷ்ணன் மறைஞ்ச உடனே ராதாராணி நிலைகுலைஞ்சு கீழே விழுறாங்க. ஆனா அவங்க கோபப்படல, அழல. அப்படியே அந்த மண்ணுல விழுந்து தங்களையே முழுமையா கிருஷ்ணனுக்கு சமர்ப்பணம் செய்றாங்க. கிருஷ்ணா, நீ என்னை உயர்த்தினாலும் சரி, என்னை தாழ்த்தினாலும் சரி, என் பக்கத்துல இருந்தாலும் சரி, என்னை விட்டு பிரிஞ்சாலும் சரி, நான் என்றென்றும் உன்னுடையவள்தான் அப்படின்னு தன்னையே முழுமையா கரைச்சிடுறாங்க. எப்போ ராதாராணியும் மற்ற கோபியர்களும் தங்களோட சுயத்தை, தங்களோட அகந்தைய முழுமையா அழிச்சு சரணாகதி அடைஞ்சாங்களோ அடுத்த நொடியே கிருஷ்ணன் திரும்பவும் அவங்களுக்கு முன்னாடி காட்சி தர்றான். அதுக்கு அப்புறம்தான் அந்த மகா ராசலீலை நடக்குது. வட்ட வடிவில கோபியர்கள் நிற்க அவங்களுக்கு நடுவுல ஒவ்வொரு கோபியருக்கும் ஒரு கிருஷ்ணனா நின்று ராதா கிருஷ்ணரின் மைய பிணைப்போடு அந்த பிரபஞ்ச நடனம் நடக்குது. அது நடனம் கிடையாது, அது ஆத்மாவின் பேர் ஆனந்த நிலை. அங்க காலமும் நேரமும் உறைஞ்சு போச்சு. நாம வாழ்க்கையில எவ்வளவோ விஷயங்களை தேடி ஓடுறோம். சொத்து, சுகம், அதிகாரம்னு என்னென்னவோ சேர்க்கிறோம். ஆனா மனசுக்குள்ள அந்த அகந்தை இருக்கிற வரைக்கும் நமக்கு நிம்மதியோ உண்மையான இறையருளோ கிடைக்கவே கிடைக்காது. எப்ப நாம ராதாராணியை போல எல்லாமே இறைவன்தான் அப்படின்னு நம்முடைய அகந்தையை விட்டுட்டு சரணாகதி அடையிறமோ அப்போதான் நம்ம வாழ்க்கையிலையும் அந்த ஆனந்த கூத்து நடக்கும். மகா ராசலீலையின் பேர் ஆனந்தத்துல பிருந்தாவனமே மூழ்கி இருந்த அந்த நேரத்துல அவங்க யாருமே எதிர்பார்க்காத ஒரு பேர் அதிர்ச்சி காத்திருந்துச்சு. பிருந்தாவனத்தை விட்டு கிருஷ்ணன் நிரந்தரமா பிரிய வேண்டிய காலம் வந்துருச்சு. மதுராவிலிருந்து அக்ரூரர் வர்றாரு கிருஷ்ணனை கூட்டிக்கிட்டு போக. அந்த பிரிவை ராதாராணி எப்படி தாங்கிக்கிட்டாங்க? கிருஷ்ணன் போன பிறகு பிருந்தாவனத்தின் நிலைமை என்ன ஆச்சு? அடுத்த பாகத்துல நெஞ்சை உருக்கும் அந்த விரக பக்தியையும் ராதாராணியின் தியாகத்தையும் நாம பார்க்க போறோம். கேளுங்க, உணருங்க. கடந்த பாகத்துல அந்த மகா ராசலீலையோட பேரானந்தமான தருணங்களை நாம பார்த்தோம். ஆனா வாழ்க்கையில பேரானந்தத்திற்கு அடுத்து சில நேரங்கள்ல தாங்க முடியாத வலியும் வேதனையும் வரும்னு சொல்வாங்களே, அதே மாதிரிதான் விருந்தாவனத்தின் வாழ்விலும் ஒரு கரிய நாள் வந்துச்சு. அது வரைக்கும் சிரிப்பும் கழிப்புமா இருந்த விருந்தாவனத்தை கண்ணீரில் மூழ்கடிக்க போற அந்த சோதனையான நாள் அது. கம்சனை வதம் செய்யறதுக்காகவும் தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காகவும் மதுராவிலிருந்து அக்ரூரர் தேரேறி விருந்தாவனத்துக்கு வர்றாரு. கிருஷ்ணனையும் பலராமனையும் மதுராவுக்கு கூட்டிக்கிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் அவரோட வருகையோட நோக்கம். இந்த செய்தி விருந்தாவனம் முழுவதும் காட்டு தீ போல பரவுது. என்னது, நம்ம கிருஷ்ணன் நம்மளை விட்டு மதுராவுக்கு போக போறானா? இனிமேல் அந்த அழகிய முகத்தை நாம பார்க்க முடியாதா? அந்த குழலோசைய நாம கேட்க முடியாதா அப்படின்னு விருந்தாவனத்துல இருக்கிற ஒவ்வொரு மனிதரும், ஏன் அங்க இருக்கிற பசுக்களும் மரங்களும் கூட அதிர்ச்சியில உறைஞ்சு போச்சு. மறுநாள் காலையில கிருஷ்ணன் தேரிலேறி புறப்பட தயாராகிறான். கோபியர்கள் எல்லாரும் தேரை சுத்தி நின்னு கதறி அழுறாங்க. கிருஷ்ணா, எங்களை விட்டுட்டு போகாத, நீ இல்லாம நாங்க எப்படி உயிர் வாழ்வோம் அப்படின்னு தேரோட சக்கரங்களை பிடிச்சுக்கிட்டு அழுறாங்க. ஆனா அங்க ஒரு ஓரத்துல
எந்தவித ஆரவாரமும் இல்லாம கண்ணீரை மட்டும் அடக்கிக்கிட்டு அமைதியா நின்னது நம்ம ராதாராணி மட்டும்தான். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தன் உயிரையே கிருஷ்ணனுக்கு கொடுத்துட்டு வாழ்ந்த ராதாராணிக்கு அந்த பிரிவு எவ்வளவு பெரிய வலியை கொடுத்திருக்கும். ஆனா ராதா ஏன் கிருஷ்ணனை தடுக்கல? ஏன்னா ராதாவுக்கு நல்லாவே தெரியும், கிருஷ்ணன் வெறும் விருந்தாவனத்துக்கு மட்டும் சொந்தமானவன் கிடையாது. இந்த அகில உலகத்துக்கும் அவனோட தேவை இருக்கு. தர்மத்தை காக்க வேண்டிய கடமை அவனுக்கு இருக்கு. தன் சொந்த சுயநலத்துக்காகவோ தன் அன்பிற்காகவோ கிருஷ்ணனின் கடமையை தடுக்க ராதாராணி விரும்பல. கிருஷ்ணன் தேரிலிருந்து இறங்கி மெல்ல ராதாராணிக்கு பக்கத்துல வர்றான். 2 பேரோட கண்களும் சந்திக்குது. அந்த மௌனத்துல 1000 கதறல்கள், 1000 வார்த்தைகள். கிருஷ்ணன் ராதாவை பார்த்து மெல்ல புன்னகைக்கிறான். ராதா, நான் போயிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு ராதாராணி என்ன சொன்னாங்க தெரியுமா? கிருஷ்ணா, போயிட்டு வர்றேன்னு சொல்றதுக்கு நீ என்னை விட்டு எங்கேயாவது பிரிஞ்சு போனாதானே? நீ எப்பவும் என் மனசுக்குள்ளதானே இருக்கிற, அப்புறம் நீ எங்க போக போற அப்படின்னு ஒரு தெய்வீக புன்னகையை சிந்துறாங்க. கிருஷ்ணன் தன் கையில் இருந்த அந்த புல்லாங்குழலை எடுத்து ராதாராணியின் கரங்கள்ல கொடுக்கறான். ராதா, இனிமேல் நான் இந்த குழலை ஊத போறதில்ல. ஏன்னா என் இசைக்கான அர்த்தமே நீதான். நீ இல்லாத இடத்துல இந்த இசைக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு தேரிலேறி மதுராவை நோக்கி புறப்படுறான். தேர் தூரத்துல மெல்ல மெல்ல மறைஞ்சு போகுது. அதோட சேர்ந்தே விருந்தாவனத்தின் சந்தோஷமும் மறைஞ்சு போகுது. கிருஷ்ணன் போன பிறகு விருந்தாவனம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஒரு சுடுகாடு போல மாறிப்போச்சு. பசுக்கள் புல் மேய்வதை நிறுத்திடுச்சு. யமுனை நதி ஓடுவதை நிறுத்திட்டு அமைதியா அழத் தொடங்குச்சு. ஆனா ராதாராணி என்ன செஞ்சாங்க? அவங்க தன் அறைக்குள்ள போய் கதவை மூடிக்கிட்டாங்க. கிருஷ்ணன் கொடுத்துட்டு போன அந்த புல்லாங்குழல கையில பிடிச்சுக்கிட்டு கிருஷ்ணனின் நினைவுகள்லயே மூழ்கி போனாங்க. உங்களுக்கும் என்றாவது வாழ்க்கையில இந்த மாதிரி அனுபவம் நடந்திருக்கா? நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தர் நம்மளை விட்டு தூரமா போகும்போது, இல்ல நாம நேசிச்ச ஒரு விஷயம் நம்மளை விட்டு பிரியும் போது இந்த உலகமே வெறுத்து போய் தனிமையில தவிச்சிருப்போம் இல்லையா? ஆனா அந்த பிரிவை நாம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் நம்ம ஆன்மீக வளர்ச்சி இருக்கு. கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் மதுராவில் இருக்கிற கிருஷ்ணன் தன் நண்பனான உத்தவனை விருந்தாவனத்துக்கு தூது அனுப்புறான். உத்தவன் யாரு தெரியுமா? பெரிய ஞானி. பிரம்ம ஞானத்தை அத்தனையும் கரை குடிச்ச பண்டிதன். அவனுக்கு தன் ஞானத்தின் மேல பெரிய பெருமை இருந்துச்சு. கிருஷ்ணனை பிரிஞ்சு அழுகிற இந்த கோபியர்களுக்கும் ராதாவுக்கும் நான் போய் ஞானத்தை போதிச்சு அவங்களோட துயரத்தை போக்குறேன் அப்படின்னு ரொம்ப பெருமையா விருந்தாவனத்துக்கு வர்றான். வந்தவன் நேர ராதாராணியை சந்திக்கிறான். ராதா, கிருஷ்ணன் பரம்பொருள். அவன் எங்கேயும் நிறைந்திருக்கிறான். நீ ஏன் அவனோட உடம்ப நினைச்சு இப்படி அழுற? உன்னோட கண்ணீரை நிறுத்து, ஞான வழியில இறைவனை அடை அப்படின்னு பெரிய உபதேசம் செய்றான். அப்போ ராதாராணி அமைதியா உத்தவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கறாங்க. உத்தவா, உன்னோட ஞான உபதேசம் ரொம்ப நல்லதுதான். ஆனா என்கிட்ட ஒரு மனசு இருந்தாதானே நான் அதை யோசிக்க முடியும். என் மனசு, என் புத்தி, என் ஆன்மா அத்தனையும் கிருஷ்ணன் மதுராவுக்கு போகும்போது தன் கூடவே எடுத்துட்டு போயிட்டானே. இப்போ என்கிட்ட இருக்கிறது வெறும் உடம்பு மட்டும்தான். இந்த உடம்பு வச்சுக்கிட்டு நான் எப்படி உன்னோட ஞானத்தை யோசிக்கிறது அப்படின்னு கேட்கறாங்க. அந்த ஒரு வார்த்தையை கேட்ட உடனே உத்தவனின் அத்தனை அகந்தையும் அத்தனை பிரம்ம ஞானமும் சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. அவனுக்கு புரிஞ்சிடுச்சு, அடடா, நாம் புத்தகத்து பக்கங்கள்ல படிச்ச ஞானத்தை விட ராதாராணி தன் விரக பக்தியில வச்சிருக்கிற அன்பு எவ்வளவு உன்னதமானது அப்படின்னு உணர்ந்து ராதாராணியின் பாதங்கள்ல விழுந்து வணங்குறான். தாயே, உங்களின் பாத தூசிய மேல பட்டாலே நான் புண்ணியம் செய்வேன் அப்படின்னு கண்ணீர் விடுறான். இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய மிகப்பெரிய ஆன்மீக தத்துவம் என்ன தெரியுமா? விரக பக்தி அல்லது விரக பிரேமை இறைவனை அருகில் இருக்கும்போது நேசிப்பதை விட அவனை பிரிந்திருக்கும் வேதனையில் நொடிக்கு நொடி அவனை நினைத்து கொண்டே இருப்பதுதான் பக்தியின் உச்சக்கட்ட நிலை. ராதாராணி கிருஷ்ணனை பிரிஞ்சு வாழ்ந்த ஒவ்வொரு நொடியும் கிருஷ்ணனின் திருநாமத்தை மட்டுமே மூச்சா சுவாசிச்சாங்க. நாம கூட நினைக்கிறோம், கடவுள் நமக்கு கஷ்டத்தை கொடுக்கறாரே, நம்மளை விட்டு தூரமா இருக்காரே அப்படின்னு. ஆனா அந்த சோதனையான காலங்கள் தான் நம்ம மனசை தூய்மைப்படுத்தி இறைவனோடு நம்ம ஆழமா இணைக்குது. பிரிவிலும் மாறாத அன்புதான் உண்மையான பக்தி. மதுராவுக்கு போன கிருஷ்ணன் அங்கே கம்சனை அழிச்சான். அப்புறம் துவாரகையை உருவாக்கி அங்கே மன்னனா ஆழத் தொடங்கினான். ஆனா விருந்தாவனத்துல ராதாராணி தன் வாழ்நாளின் இறுதி கட்டத்தை நெருங்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட இறுதி தருணம் எப்படி இருந்துச்சு? துவாரகாதிபதியான கிருஷ்ணன் தன் ராதாவுக்காக ஓடி வந்தானா? அவங்களோட அந்த மகா சங்கமம் எப்படி முடிஞ்சது? அடுத்த பாகத்துல நெஞ்சை நெகிழ வைக்கும் அந்த இறுதி லீலையையும் ராதாகிருஷ்ண தத்துவத்தின் நிறைவையும் நாம பார்க்க போறோம். தவறாம தொடர்ந்து கேளுங்க. கடந்த 4 பாகங்களா ராதாராணியின் அவதாரம், பிருந்தாவனத்துல நடந்த அந்த தெய்வீக லீலைகள், மகா ராசலீலை, அப்புறம் கிருஷ்ணனின் பிரிவால அவங்க அனுபவிச்ச அந்த வேதனையான விரக பக்தியை பற்றி ரொம்ப ஆழமா பார்த்தோம்.
இப்போ நாம இந்த மகாகாவியத்தின் உச்சக்கட்ட நெஞ்சை உருக்கும் இறுதி பகுதிக்கு வந்து சேர்ந்திருக்கிறோம். வருஷங்கள் ஓடோடி போச்சு. மதுராவில கம்சனை வதம் செஞ்ச கிருஷ்ணன் அதுக்கப்புறம் சமுத்திரத்தின் நடுவில பேரழகான துவாரகா நகரத்தை உருவாக்கி அங்கே துவாரகாதிபதியா அரசாட்சி செஞ்சிட்டு இருந்தான். பெரிய பெரிய போர்கள், தர்மத்தை நிலைநாட்டுற கடமைகள்னு கிருஷ்ணன் ரொம்ப பிஸியா இருந்தாலும் அவனோட இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பிலும் ராதான்கிற ஒரே ஒரு பேர் மட்டும்தான் ஒலிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அங்கே பிருந்தாவனத்துல ராதாராணியும் தன் வாழ்நாளின் இறுதிக்கட்டத்தை நெருங்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட உடம்பு ரொம்ப தளர்ந்து போயிருந்தது. ஆனா அவங்களோட மனசுல இருந்த கிருஷ்ணா அன்பு மட்டும் ஒரு துளி கூட குறையல. கிருஷ்ணா, என் வாழ்நாளின் கடமைகள் எல்லாம் முடிய போகுது. இந்த உலகியல் உடம்பை விட்டு நான் பிரியிற நேரமும் வந்துடுச்சு அப்படின்னு ராதாராணி உணர்றாங்க. தன் இறுதி காலத்துல ராதாராணி மெல்ல நடந்து துவாரகையை நோக்கி போறாங்க. யாருக்கும் இடையூறு செய்யாம, தான் யாருன்னு அங்க யாருக்குமே காட்டிக்காம துவாரகை அரண்மனையில ஒரு சாதாரண சேவிகையா சேர்றாங்க. ஆனா கிருஷ்ணனுக்கு தெரியாதா என்ன? தன் உயிர் அரண்மனைக்குள்ள வந்திருக்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியும். ஆனா 2 பேருமே வெளியில எதுவும் காட்டிக்கல. ஏன்னா அவங்களோட பந்தம் உலகத்தின் கண்களுக்கு விருந்தாக வேண்டிய அவசியமில்லையே. கொஞ்ச நாட்கள் போகுது. ராதாராணிக்கு தெரியுது இனிமேல் இந்த பூவுலக வாழ்வு கொஞ்ச நேரம்தான் அப்படின்னு. அரண்மனையை விட்டு அமைதியா வெளியேறி அடர்ந்த காட்டுப்பகுதிக்குள்ள போறாங்க. அங்கே ஒரு மரத்தடியில அமர்ந்து தங்களோட கண்களை மூடி கிருஷ்ணனின் திருநாமத்தை தியானிக்க தொடங்குறாங்க. அங்கே அரண்மனையில சிம்மாசனத்துல உட்கார்ந்திருந்த துவாரகாதிபதியான கிருஷ்ணன் தன் இதயத்துல ஏதோ ஒரு துடிப்பு மாறுறத உணர்றான். அத்தனை ராஜபோகங்களையும் அத்தனை அதிகாரங்களையும் தூக்கி எறிஞ்சிட்டு காலணிகள் கூட இல்லாம வெறுங்காலோட காட்டுக்குள்ள ஓடுறான். அகில உலகத்தையும் ஆட்டி படைக்கிற பரம்பொருள் தன் ராதாவுக்காக காட்டுக்குள்ள கண்ணீரோட வர்றான். காட்டுக்குள்ள மரத்தடியில தளர்ந்து போய் படுத்திருக்கிற ராதாராணிய கிருஷ்ணன் பார்க்கறான். ஓடிப்போய் அவங்களோட தலைய தன் மடியில வச்சுக்கிறான். ராதா, என் ராதா அப்படின்னு கதறான். ராதாராணி மெல்ல தன் கண்களை திறக்கறாங்க. முன்னாடி நிக்கிற தன் கண்ணனின் திருமுகத்தை பார்க்கறாங்க. யோசிச்சு பாருங்க, பிறக்கும்போதும் முதலா கிருஷ்ணனின் முகத்தை பார்த்துதான் கண் திறந்தாங்க. இப்போ இந்த உலகத்தை விட்டு பிரியும் போதும் அதே கிருஷ்ணனின் முகத்தை பார்த்துதான் அவங்க வாழ்க்கை நிறைவடையுது. கிருஷ்ணன் கண்ணீரோக கேட்கிறான், ராதா, உனக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்றேன். உன்னோட கடைசி ஆசை என்னன்னு சொல்லு. இந்த பிரபஞ்சத்தையே உனக்கு அடியாக்கி தர்றேன் அப்படின்னு கேட்கிறான். ஆனா ராதாராணி என்ன கேட்டாங்க தெரியுமா? கிருஷ்ணா, எனக்கு இந்த உலகத்துல எந்த செல்வமும் தேவையில்லை. அன்னைக்கு பிருந்தாவனத்தை விட்டு நீ போகும்போது என்கிட்ட கொடுத்துட்டு போனாயே அந்த புல்லாங்குழல், அதை எடுத்து ஒரு முறை ஊது கிருஷ்ணா. அந்த இசையை கேட்டுக்கிட்டே நான் உன் மடியில என் உயிரை விடணும் அப்படின்னு கேட்கறாங்க. கிருஷ்ணன் தன் இடுப்புல வச்சிருந்த அந்த புல்லாங்குழலை எடுக்கிறான். அன்னைக்கு பிருந்தாவனத்துல நிறுத்தப்பட்ட அந்த வேணுகானம் பல வருஷங்களுக்கு அப்புறம் அன்னைக்கு திரும்பவும் ஒலிக்குது. அந்த இசையில பிருந்தாவனத்தின் நினைவுகள், யமுனை நதியின் அலைகள், அவங்களோட தூய்மையான காதல் அத்தனையும் கலந்து மிதந்து வருது. ராதாராணி புன்னகைச்சுக்கிட்டே அந்த இசையை கேட்கறாங்க. மெல்ல மெல்ல அவங்களோட மூச்சு குறையுது. கிருஷ்ணனின் மடியிலேயே அவங்களோட ஆத்மா கிருஷ்ணனோடு ஒன்றிணையுது. ராதாராணி மறைஞ்ச அந்த நொடி கிருஷ்ணனின் கையில இருந்த அந்த புல்லாங்குழல் உடைஞ்சு போகுது. இனிமேல் இந்த உலகத்துல ராதாவும் இல்லை, இந்த இசையும் இல்லை அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் அந்த புல்லாங்குழலை தூக்கி வீசி எறிகிறான். அதுக்கப்புறம் தன் வாழ்நாள் வரைக்கும் கிருஷ்ணன் கையில புல்லாங்குழலை எடுக்கவே இல்லை. இங்கே நாம புரிஞ்சுக்க வேண்டிய ஆழமான தத்துவம் என்ன தெரியுமா? ராதாவும் கிருஷ்ணனும் 2 பேர் கிடையாது. ராதா இல்லாம கிருஷ்ணன் இல்ல, கிருஷ்ணன் இல்லாம ராதா இல்ல. அதனாலதான் இன்னைக்கும் நாம கோயில்கள்ல கிருஷ்ண ராதான்னு சொல்றதில்ல, ராதா கிருஷ்ணன்னு ராதாதேவியின் பெயரை முதல்ல வச்சுதான் கூப்பிடுறோம். இறைவனே தன் பேருக்கு முன்னாடி தன் பக்தையின் பெயரை வச்சு உயர்த்துறார்னா அதுதான் தூய்மையான பக்திக்கான அடையாளம். நாம வாழ்க்கையில எவ்வளவோ காதலை கடந்து வந்திருப்போம், எவ்வளவோ பந்தங்களை பார்த்திருப்போம். ஆனா எந்தவித சுயநலமும் இல்லாம, எதையும் எதிர்பார்க்காம இறைவனுக்காகவே தங்களை சமர்ப்பணம் செய்யற அந்த பிரேமை தான் வாழ்க்கைக்கே அர்த்தத்தை கொடுக்குது. ராதாராணியின் வாழ்க்கை நமக்கு உணர்த்துற பாடம் இதுதான். அன்பு செலுத்துங்கள், எதிர்பார்ப்பில்லாம நேசியுங்கள். அந்த அன்பு உங்களை நேரடியா இறைவன் கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். இந்த ஸ்ரீ ராதாராணியின் தெய்வீக காதல் கதை உங்க மனசை தொட்டிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.
இதே மாதிரி பல ஆன்மீக தத்துவங்களையும் ஆழமான கதைகளையும் தெரிஞ்சுக்க நம்ம கிருஷ்ணா கீதா விஸ்டம் யூடியூப் சேனலுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஜெய் ஸ்ரீ ராதே, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.